கர்த்தருடைய மகிமை நிறைந்த நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் மேன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் வைத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 41 அதன் 22வது வசனம். அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பீடம் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதற்கு தேவாலயத்திலே வருகிறவர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ளுவதற்கு அடையாளமாக, தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட நெருக்கமடைவதற்கு அடையாளமாக, வாய்ப்பாக அந்த பழைய ஆசரிப்பு கூடாரத்தின் அல்லது தேவாலயத்தின் விதிகளின்படி பலிபீடம் வெளியே அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆலய சன்னதி ஸ்தானத்துக்குள்ளும் மரத்தினால் ஒரு பீடம் செய்யப்பட்டு அங்கே வைக்கப்படுகிறது. பலி செலுத்துவதற்காக வைக்கப்படுகிற பலிபீடங்கள் அது வெண்கலத்தினால் வெண்கலத்தினால் செய்யப்பட்டதாக இருந்தது. ஆனால் இங்கே பார்க்கும்போது மரத்தினால் ஆன ஒரு பீடத்தை செய்து சன்னதி ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். அது எங்கே இருக்கிறது என்றால் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துகிறார் என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை ஆண்டவருக்காக சமர்ப்பித்த பின்பு அவன் தொடர்ந்து தேவனோடு கூட தேவ பிரசன்னத்திலேயே அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டும். தேவனுடைய சன்னதியிலேயே அவன் இருக்க வேண்டும், அந்த பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறதான நேரத்தில் பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதிலே அக்கினியை எரிய விட வேண்டும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏதோ தேவனை தேடும்போது, ஆலயத்திற்கு வரும்போது மாத்திரம் அந்த உணர்வோடும் அந்த தாகத்தோடும் அந்த பரிசுத்த வாஞ்சையோடும் ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்பது அழகல்ல. எப்பொழுதும் ஒரு பலிபீடத்திலே வந்து ஒரு ஆராதனை செலுத்தி போகின பின்பும் நாம் தேவனோடு தேவ சந்நிதியில் இருக்கிறதான பலிபீடமாய், அனலுள்ளவர்களாய், தேவனோடு இசைந்தவர்களாய், துதி ஸ்தோத்திரங்களிலே பெருகினவர்களாய், பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாய், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வீடமாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இதை சொல்லுகிறார். அதான் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற பலிபீடமாக அங்கே காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஆராதனைக்கு வரும்போது மட்டும் தேவனை பரிசுத்தமுள்ளவர்களைப் போல, வாஞ்சையுள்ளவர்களைப் போல, தாகமுடையவர்களைப் போல அங்கே காண்பித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு போன பின்பு தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு கலந்து, மாம்சத்தோடு கலந்து, சுய சிந்தனைகளோடு கலந்து, சுய விருப்பங்கள், ஆசை இச்சைகளோடு கலந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனாலே இந்த தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளைகளாக மாறி தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தின் மகிமை வெளிப்படக்கூடாதபடி, அது இன்றைக்கு அந்த பலிபீடத்தின் மகிமை வெளிப்படக்கூடாதபடிக்கு அது இன்றைக்கு அங்கே பின்தங்குகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்திலே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த பின்பு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவ சந்நிதியில் இருக்கிற பீடமாய் கர்த்தருடைய அபிஷேக அக்கினியினால் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் எல்லா காலத்திலும் துதியும் ஸ்தோத்திரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அதோடு கூட பரிசுத்தத்தையும் சாட்சிகளையும் தேவநீதியையும் தேவ பயபக்தியையும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அந்த உத்தமத்தையும் காத்து கொண்டவர்களாய் நாம் தேவ சந்நிதியில் நிலைத்திருக்கிற, தேவ சன்னதியோடு எப்போதும் இணைந்திருக்கிற, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற பலிபீடமாய் நம்மை விளங்க பண்ணுவோம். கர்த்தர் நம்மிலேயும் நம்மூலமாயும் மகிமைப்பட்டு பெரிய காரியங்களை செய்து அவர் மகிமைப்படுவாராக, நம்மையும் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரே, ஆண்டவரே, அந்த பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பலிபீடத்திலே பலி செலுத்த வந்த ஒருவன்
ஸ்தோத்திரம். அதோடு அவனுடைய வேலை முடிந்ததல்ல என்பதை விளக்கும்படிக்கு அவன் தேவ சந்நிதியில் இருக்கிற பீடமாக அவன் மாற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக மரத்தினால் ஒரு பலிபீடத்தை செய்து அதை அங்கே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஓமானமாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை எங்களுக்கு முன்பாக வருகிறோப்பா. நாங்கள் ஆராதனை செலுத்தும் போது அர்ப்பணித்து விட்டு பலிபீடத்தில் எங்களை ஒப்புவிடுத்து விட்டு தேவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லாத உலக வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்கிற நாங்கள் தகப்பனை வெளியிலும் போகிற இடத்திலும் தேவனுடைய சமூகத்தில் சந்நிதியில் இருக்கிற பீடமாக எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறவர்களாக சாட்சியோடு பரிசுத்தத்தோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு நிறைந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய கிருபையினாலே நிரப்புங்க, நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீங்கள் இப்படி ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.